தேர்தல் விதிமுறைகள் அமலுக்கு வந்த பிறகும் அசராத திமுக. வெளியானது அதிர்ச்சி வீடியோ. தமிழகத்தில் தேர்தல் ரத்தாகிறதா? போலீஸ் பந்தோபஸ்துடன் கோவையில் நடந்த பரபரப்பு சம்பவம். துணை ராணுவத்தை இறக்கிவிட்ட அர்ச்சனா பட்நாயக். வணக்கம் நண்பர்களே. கடந்த 15ஆம் தேதி தேர்தல் தேதியை அறிவித்த தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டின் மொத்த கண்ட்ரோலையும் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது. அதன் பிறகு தமிழக அரசு எந்த ஒரு நலத்திட்டங்களையோ அறிவிப்புகளையோ வெளியிடக்கூடாது, எதுவாக இருந்தாலும் எங்களை கேட்டுதான் செய்ய வேண்டும் என்ற அறிக்கை வெளியிட்டார்கள். அதோடு 50,000 ரூபாய்க்கு மேல் யார் பணம் கொண்டு சென்றாலும் அதற்கான ஆவணங்களை கொடுக்க வேண்டும். குறிப்பாக அரசியல் கட்சிகள் வாக்காளர்களுக்கு பணமோ இலவசங்களோ அன்பளிப்போ கொடுப்பதை கட்டாயமாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கூறியிருந்தார்கள். அதை எப்படி தேர்தல் ஆணையம் ஒரு பக்கம் தங்களது கட்டுப்பாடுகளை சொல்லிக் கொண்டிருக்க, அரசியல் கட்சிகளோ எந்தவித கட்டுப்பாடும் இன்றி வாக்காளர்களுக்கு பரிசு பொருட்களை கொடுப்பதில் படுதீவிரம் காட்டி வருகிறார்கள். குறிப்பாக திமுக பெரிய அளவில் இந்த முறை வாக்காளர்களுக்கு பரிசு பொருட்களை வாரி வாரி வழங்கி வருகிறார்கள். ஏற்கனவே 5,000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கொடுத்த மு.க. ஸ்டாலின் இப்போது மாவட்டம் தோறும் பரிசு பொருட்களை கொடுக்கும் அடுத்த ரவுண்டை தொடங்கி இருக்கிறார். இந்த நிலையில் கோவையில் திமுகவினர் மிகப்பெரிய அளவில் வாக்காளர்களுக்கு பரிசு பொருட்களை பிரித்து அட்டை பெட்டிகளில் அடுக்கி வைக்கும் ஒரு வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தில் பரிசு பொருட்கள் வைக்கப்பட்ட அட்டை பெட்டிகளில் மு.க. ஸ்டாலின், உதயநிதி மற்றும் உதயசூரியன் சின்னம் உள்ளிட்ட ஸ்டிக்கரை ஒட்டி அட்டை பாக்ஸுகளை அடுக்கி கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் அந்த அட்டை பாக்ஸுகளை வேன்களில் வெளியில் எடுத்துச் சென்று பொதுமக்களுக்கும் கொடுக்கிறார்கள். அப்படி திமுகவினர் பொதுமக்களுக்கு பரிசு பொருட்கள் கொடுக்கும் போது சில காவல்துறை அதிகாரிகளும் அருகில் நிற்கிறார்கள். தனது கட்டுப்பாட்டில் இருக்கும் காவல்துறையை இதுபோன்ற விதிமீறல்களுக்கு தங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க பயன்படுத்தி கொண்டு வருகிறார் ஸ்டாலின். அந்த வகையில் விதிமீறல்களை தடுக்க வேண்டிய போலீசாரையே அதற்கு பாதுகாப்பு கொடுக்க அழைத்து செல்கிறது திமுக. இது குறித்த வீடியோவை யாரோ மறைமுகமாக எடுத்து வெளியிட்டுவிட அது சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது. அதையடுத்து சிலர் இந்த வீடியோவை தமிழக தேர்தல் ஆணைய இணைய பக்கத்திலும் டேக் செய்துள்ளார்கள். கூடவே தேர்தல் தேதிக்கு பிறகு எந்த பரிசு பொருட்களும் கொடுக்கக்கூடாது என்று கூறுகிறார்கள். ஆனால் அதற்கென்று ஒரு தனி ஃபேக்டரியை உருவாக்கி இதுபோன்ற பரிசு பொருட்கள் அடங்கிய பாக்ஸுகளை லாரி லாரியாக எடுத்துச் செல்கிறார்கள். வெளிப்படையாகவே வாக்காளர்களுக்கு கொடுத்தார்கள். இதற்கு எதிராக தேர்தல் ஆணையம் எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்கப் போகிறது? அதுவும் அந்த அட்டை பெட்டிகளின் மீது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி புகைப்படங்களும் ஒட்டப்பட்டுள்ளது என்று பலரும் அதை சுட்டிக்காட்டியுள்ளார்கள். அதனால் இந்த விவகாரத்தில் திமுகவினரை கையும் களவுமாக பிடிக்க தேர்தல் ஆணையம் களமிறங்கி விட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக தமிழகத்துக்கு 500க்கும் மேற்பட்ட துணை ராணுவ படையினர் இறங்கியுள்ள தமிழக தேர்தல் ஆணையர் அர்ச்சனா பட்நாயக் பறக்கும் படையை மட்டுமின்றி துணை ராணுவத்தையும் களமிறக்கி இதுபோன்ற செயல்பாட்டுக்கு எதிராக உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவு போட்டுள்ளாராம். அதன் காரணமாகவே தற்போது தமிழகத்தில் அரசியல் கட்சிகள் எந்தெந்த பகுதிகளில் வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் இலவச பொருட்களை பட்டுவாடா செய்கிறார்கள் என்பதை கண்டறியும் புலனாய்வு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த விதி மீறலில் எந்த அரசியல் கட்சிகள் இறங்கியிருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதோடு இதை தமிழ்நாடு முழுக்க அரசியல் கட்சிகள் திட்டமிட்டு செய்தால் அந்த பொருட்களை பட்டுவாடா செய்யும் தொகுதிகளில் தேர்தலை ரத்து செய்ய தேர்தல் ஆணையம் திட்டமிட்டிருப்பதாகவும் பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன. இப்படி தேர்தல் ஆணையம் அதிரடியாக களமிறங்கிவிட்டதால் பரிசு பொருட்களை கொடுக்கும் அனைத்து கட்சிகளும் உஷார் நிலையை பிரகடனப்படுத்தி இருப்பதாக கூறப்படுகிறது. அதோடு இந்த தேர்தலில் திமுக, அதிமுக கட்சிகள் மட்டுமின்றி விஜயின் தமிழக வெற்றி கழகத்தினரும் விஜய் மற்றும் விசல் பட ஸ்டிக்கரை ஒட்டி பரிசு பொருட்களை வழங்கி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த செய்தி. விஜய் எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்குவார்? திமுக நிர்வாகிகளிடம் காது கடித்த ஸ்டாலின். தற்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு இருக்கும் முக்கிய பிரச்சனையே நடிகர் விஜய் தான். இவரெல்லாம் எங்களுக்கு போட்டி இல்லை என்று சொன்னாலும் கூட தங்களது வாக்கு வங்கிக்கு வேட்டு வைத்து விடுவார் என்பதனால் இந்த முறை தமிழக வெற்றி கழகத்தினால் திமுகவின் வெற்றி வாய்ப்பு எவ்வளவு தொகுதிகளில் பாதிக்கப்பட போகிறதோ என்று மு.க. ஸ்டாலின் கடுமையான பீதியில் இருந்து வருகிறார். அதனால்தான் காங்கிரஸ், தேமுதிக போன்ற கட்சிகளை மற்ற கூட்டணிக்கு செல்ல விடாமல் இழுத்து பிடித்தார். இருக்கிற கட்சிகளிடத்திலும் அனுசரணையாக நடந்து கொண்டார். இந்த நிலையில் தனது மருமகன் சபரீசன் நடத்தும் பெண் நிறுவனத்தை
திட்டத்தின் மூலம் விஜய்க்கு தமிழ்நாட்டில் எவ்வளவு ஓட்டுகள் கிடைக்கும், அது திமுகவை பாதிக்குமா பாதிக்காதா என்பது குறித்து தொடர்ந்து சர்வே நடத்தி அறிந்து வருகிறார் ஸ்டாலின். இந்த நிலையில் நேற்று 2வது நாளாக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு மனு தாக்கல் செய்த திமுக புள்ளிகளிடத்தில் நேர்காணல் நடத்தினார். அப்போது அவர்களிடத்தில் உங்கள் பகுதியில் விஜய்க்கு செல்வாக்கு எப்படி இருக்கிறது, அவர் எத்தனை சதவீதம் ஓட்டுகள் வாங்குவார் என்று கருத்து கேட்டுள்ளார் மு.க. ஸ்டாலின். அப்போது சிலர், விஜய் எல்லாம் 10% ஓட்டு கூட வாங்க முடியாது, அவரால் நமக்கு எந்த பாதிப்பும் இருக்காது என்று சொன்னாலும் கூட சில திமுக புள்ளிகள் விஜயை அத்தனை சாதாரணமாக நினைத்துவிட வேண்டாம், இளைஞர்களும் பெண்களும் அவர் பக்கம் இருக்கிறார்கள், அதனால் அவரால் பல தொகுதிகளில் திமுக வேட்பாளர்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடும், நாம் ரொம்ப எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று மு.க. ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி செய்தியும் கொடுத்துள்ளார்களாம். இப்படி திமுக புள்ளிகள் வெளிப்படையாக சொன்னதை அடுத்து அங்கு வந்திருந்த திமுக சீனியர் அமைச்சர்களை பார்த்து, இந்த முறை விஜயால் அதிகப்படியான தொகுதிகளில் திமுகவுக்கு சிக்கல் ஏற்பட போகிறது, அதனால் அனைவரும் கடுமையாக உழைக்க வேண்டும், திமுக வேட்பாளர்கள் மட்டுமின்றி கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் போட்டியிட்டாலும் அங்கேயும் திமுகவினர் தேர்தல் பணிகளில் ஈடுபட வேண்டும், அதிமுக பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்பதே நமது இலக்காக இருந்தாலும் விஜயையும் விட்டுவிடக்கூடாது, நம்முடைய ஓட்டுகளை அவர் பிரிக்கும் தொகுதிகளில் நாம் கடுமையாக உழைக்க வேண்டும், இல்லை என்றால் நம்மால் அறுதி பெரும்பான்மையை பிடிக்க முடியாது, ஒருவேளை விஜய் அதிகப்படியாக நம்முடைய ஓட்டுகளை பிரித்தால் அதுவே அதிமுக பாஜக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துவிடும், அதனால் அனைவரும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்றும் திமுக புள்ளிகளிடத்தில் சொல்லி அனுப்பியிருக்கிறார் மு.க. ஸ்டாலின். அடுத்த செய்தி, இனிமேலும் பொறுத்து கொள்ள முடியாது, தாக்குதல் தொடர்ந்தால் திருப்பி அடிப்போம், ஈரானுக்கு எதிராக திரும்பிய 12 நாடுகள். ஈரான் நாட்டை அமெரிக்கா, இஸ்ரேல் போன்ற நாடுகள் தாக்கி வரும் நிலையில் அவர்களோ இந்த நாடுகளுக்கு பதிலடி கொடுப்பதுடன் நிறுத்திக் கொள்ளாமல் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகள் படைத்தளங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகிறது. அதோடு தீவிரமான தாக்குதல் நடத்துவதால் அந்த நாடுகள் அதிர்ச்சி அடைந்துள்ளன. இந்த நிலையில் நேற்று சவுதி அரேபியாவின் ரியாத் நகரில் 12 நாடுகள் ஒன்றிணைந்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தியுள்ளார்கள். அதில் சவுதி அரேபியாவுடன் எகிப்து, குவைத், கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம், துருக்கி, சிரியா, பாகிஸ்தான் உட்பட 12 நாடுகள் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் பங்கேற்றுள்ளார்கள். அதையடுத்து இந்த நாடுகள் ஒரு கூட்டறிக்கை வெளியிட்டுள்ளார்கள். அந்த அறிக்கையில் வளைகுடா நாடுகள் மீது ஈரான் முன்னெடுத்து வரும் ஏவுகணை மற்றும் வான்வழி தாக்குதலை நிபந்தனையின்றி உடனடியாக நிறுத்த வேண்டும். இதுவரை எங்கள் மீது நடத்திய தாக்குதலில் மிகப்பெரிய நஷ்டத்தை சந்தித்து விட்டோம். அதனால் அமெரிக்கா, இஸ்ரேல் நாடுகளின் படைத்தளங்களை தாக்குகிறோம் என்பதன் பெயரில் எங்கள் நாட்டை அழிப்பதை பார்த்து கொண்டிருக்க முடியாது. இந்த தாக்குதலால் எங்கள் நாட்டு மக்கள் பெரிய அளவில் பீதி அடைந்துள்ளார்கள். அதனால் இனிமேலும் வளைகுடா நாடுகள் மீது தாக்குதலை தொடர்ந்தால் நாங்கள் எதிர் நடவடிக்கை எடுப்போம் என்று வெளிப்படையாகவே ஈரானுக்கு இந்த 12 நாடுகளும் எச்சரிக்கை செய்தி வெளியிட்டுள்ளார்கள். அதனால் இந்த நாடுகளின் எதிர்ப்பை தொடர்ந்து அவர்கள் மீது தாக்குவதை ஈரான் நிறுத்திக் கொள்ளுமா, இல்லை தொடர்ந்து தாக்குதல் நடத்தி அந்த நாடுகளும் திருப்பி அடிக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.